Okay students, next sum 22. Two partners, Dinesh and Sugumar, entered into the partnership agreement on 1st January 2018. The two partnersum contribution பண்றாங்க capital. Dinesh வந்து 1,50,000 and Sugumar investment 1,20,000 as capital. Okay, some additional information is given. First one, the two partners sharing profit and loss ratio 2:1. வரக்கூடிய லாப நட்டத்தை 2:1 அந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஒன், டூ பார்ட்னர்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4%. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டூ பார்ட்னர்ஸும் கொடுத்துருக்காங்க. தினேஷுக்கு 3,600, சுகுமாருக்கு 2,200. தென் தினேஷ் ரிசீவ் சேலரி 60,000 ஃபார் த இயர். அந்த இயர் எண்டு வரைக்குமே 60,000 சேலரி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சுகுமார் ஆல்சோ ரிசீவ் கமிஷன் 80,000. இயர் ended 31st December 2018. அந்த ஃபேர்மில் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 2,20,000 பிஃபோர் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். தட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி அண்ட் கமிஷன், இதுக்கு முன்னாடி இந்த ஃபேர்மில் வந்து இருக்கக்கூடிய ப்ராஃபிட் 2,20,000. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகே, 21 வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த 22 சம்மில் வந்து ஒன்லி ப்ரிப்பேர் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஹெட்டிங், யூ ஹாவ் டு ரைட் த ஹெட்டிங் அண்ட் டெபிட் சைட் ஃபார் டெட்டாஸ், கிரெடிட் எழுதிருங்க. ஃபஸ்ட் யூ ஹாவ் டு என்ட்ரி ஃபார் கிரெடிட் சைட். ஏன்னா இங்கே 2 என்ட்ரி மட்டும்தான் எழுதுவோம். ஃபஸ்ட் என்ட்ரி இஸ் எ ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட், செகண்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். ஸோ ரெண்டுமே இந்த சம்மில் இருக்குது. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த வருஷத்தில் கிடைச்ச ப்ராஃபிட் 2,20,000 அவுட்டர் காலம். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், டூ பார்ட்னர்ஸ் நேம் எழுதிக்கணும், தினேஷ் அண்ட் சுகுமார். ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கொடுத்தாச்சு. 3,600, 2,200 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 5,800. சில சம்மில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, டிராயிங் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டைரெக்டாக அமௌண்ட்டாக கொடுத்தாச்சு, நம்ம எழுதிடலாம். இப்போ டெபிட் சைட், ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 4%, 4 per annum, 4% per annum. ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும். தினேஷுடைய கேபிட்டல் 1,50,000, சுகுமாருடைய கேபிட்டல் 1,20,000. 1,50,000 into 4/100, 1,20,000 into 4/100. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் 6,000, 4,800 ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டலாம், 10,800. அடுத்தது சேலரி கொடுத்துருக்காங்க. தினேஷுக்கு மட்டும் சேலரி. ஸோ டூ சேலரி யாருக்குன்னா தினேஷ் அக்கௌண்ட் 60,000. கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி கெட்டிங் சுகுமார் மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. டூ கமிஷன் டு சுகுமார்ஸ் அக்கௌண்ட் 80,000. அவ்வளோதான், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் போட்டாச்சு. இப்போ டேலி பண்ணணும். டேலி பண்ணுறது ஈஸி தான். கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா 2,25,800, இங்கேயும் 2,25,800 எழுதிடணும். எழுதியாச்சா? ஓகே. இப்போ டெபிட் சைடு ஆட் பண்ணிங்கன்னா 1,50,800. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 75,000. இந்த 75,000 தான் ப்ராஃபிட். இந்த 75,000 எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு பார்ட்னருக்கு 2%, இன்னொரு பார்ட்னருக்கு 1%. 75,000 இன்ட்டு 2/3, 75,000 இன்ட்டு 1/3. இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா இந்த ரேஷியோவை ஆட் பண்ணிக்கணும், 2 + 1. ஓகே. இப்போ ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் தினேஷுக்கு 50,000, சுகுமாருக்கு 25,000. இப்போது 75,000 நீங்கள் அவுட்டர் காலத்தில் போட்டுரும். ஓகேவா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைட் 2 என்ட்ரி போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதிடலாம். டெபிட் சைடு அதே மாதிரி தான்.
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டையும் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். சேலரி ஒரே ஒரு பார்ட்னருக்கு தான், கமிஷனும் ஒரே ஒரு பார்ட்னருக்கு தான். கிரெடிட் சைடு டெபிட் சைடு ஆட் பண்ணி ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட்டை 2 பேர்த்துக்கும் ஷேர் பண்ணிடுறோம். இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரேஷியோ. ஓகே, ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. 2:1. ஸோ 75,000 இன்ட்டு 2/3, 75,000 இன்ட்டு 1/3 கண்டுபிடிச்சி நம்ம சம்மை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சம் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 23rd. இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தான். இதில் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுலேயும் 2 பார்ட்னர்ஸ் ஆண்டனி அண்ட் ரஞ்சித் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் வந்து 4 lakhs 3 lakhs பண்ணியிருக்காங்க. ஆண்டனிக்கு வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க 90,000. அடுத்தது ரஞ்சித்துக்கு 25,000 கமிஷன் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%, பட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அப்புறம் அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 1:1. அந்த இயரில் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபோமில் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 3,65,000. எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு we have to prepare for the profit and loss appropriation account. ஓகே, இப்போ ஹெட்டிங் எழுதிக்கணும். இந்த புக் ஆஃப் எ firm ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இயர் ended 31st March. இதேமாரி தான் கிரெடிட் சைட், கிரெடிட் எழுதிக்கிங்க, இங்கே டெபிட் எழுதிக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. அதனால் யூ ஹாவ் டு ரைட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 3,65,000. கிரெடிட் சைடு ஒன்லி 1 என்ட்ரி தான் இருக்குது. இப்போ டெபிட் சைட் பார்க்கலாம். டெபிட் சைட் பார்க்குறப்போ ஃபஸ்ட் என்ட்ரி டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய கேபிட்டல் பார்க்கணும். ஆண்டோனியோடைய கேபிட்டல் 4 lakhs, ரஞ்சித்துடைய கேபிட்டல் 3 lakhs. 4 lakhs இன்ட்டு 5/100, 3 lakhs இன்ட்டு 5/100. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 20,000, 15,000. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 35,000. அடுத்தது சேலரி, ஆண்டனிக்கு மட்டும்தான் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ டு சேலரி டு ஆண்டனி அக்கௌண்ட் 90,000. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரஞ்சித்துக்கு கமிஷன் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு கமிஷன் 25% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் அலவிங் சேலரி. ஓகே, சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்த பிற்பாடு இவனுக்கு 25% நம்ம கமிஷன் சார்ஜ் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதான் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், இது ரெண்டும் கொடுத்த பிற்பாடு இவனுக்கு கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 3,65,000 நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 பார்ட்னர்ஸும் சேலரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்க்கணும். 1,25,000 இது வந்து ப்ராஃபிட். ஓகேவா? இந்த 1,25,000 என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ளஸ் சேலரி 35,000 ப்ளஸ் 90,000, 1,25,000 கிடச்சிருக்கு. இப்போ இதை ரெண்டையும் லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணோம்னா 2,40,000 கிடைக்கும். இந்த 2,40,000 தான் ரஞ்சித்துக்கு நம்ம வந்து 25% கமிஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப குழப்பமாக இருக்கும், பார்த்துக்குங்க. கணக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அலவிங் சேலரி டு ஆண்டனி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%, பட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். இது ரெண்டும் கொடுத்தது போக அவனுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். ஸோ நம்மக்கிட்ட ப்ராஃபிட் 3,65,000 இருக்குது. அப்போது இது இப்போ சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா 2,40,000. இந்த 2,40,000 தான் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும். அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட் இதான் இப்போ நமக்கு ப்ராஃபிட்டாக நம்ம வச்சுக்கணும்.
2,40,000 into rate of commission by 100 into rate of commission. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். 2,40,000 into 25 into 125. 125னா ஆல்ரெடி 100 + 25 125. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 48,000. இந்த 48,000 தான் ரஞ்சித்துக்கு கமிஷனாக நம்ம கொடுக்கணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போன சம்மில் கமிஷன் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்மில் பர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். அப்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 48,000 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கிரெடிட் சைடு எவ்வளவு? 3,65,000. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கிரெடிட் சைடு எவ்வளோ இருக்குது? 3,65,000 இருக்குது. இப்போ டெபிட் சைடு கூட்டணும். இது மூணையும் கூட்டணும். 3 3 0 அப்புறம் 8 + 5 எத்தனை? 8 5 எத்தனை? 13 10 17. ஸோ இப்போ கிரெடிட் சைடு வந்து 3,65,000, டெபிட் சைடு வந்து 1,73,000. ஓகேவா? இப்போ நம்ம லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது இப்போ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 1,92,000 இப்போ ப்ராஃபிட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ இந்த 1,92,000 ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஏன் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணுன்னா, இங்கே வந்து கணக்கில் வந்து எந்த விதமான ரேஷியோவும் மென்ஷன் பண்ணலை. ஷேர் பண்ணுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணுறது வந்து ரேஷியோ மென்ஷன் பண்ணலை. அந்த சுச்சுவேஷனில் ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? 1,92,000 1/2 பார்த்தீங்கன்னா 96,000 96,000. ரஞ்சித்துக்கு 96,000 ப்ராஃபிட் கொடுத்துடணும். ஆண்டனிக்கு 96,000 ப்ராஃபிட்டை கொடுத்துடணும். ஓகே, இந்த சம்மு நல்லா படிச்சிருங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சம் போடுங்க. இதே மாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன் சம்மும் இருக்கும். ஓகேவா?